இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறோம். இந்த நல்ல நாளிலே ஆண்டவருடைய வார்த்தையை நாம் பார்க்கலாம். மீகா 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். ஆம் பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில வாக்குத்தத்தமாக ஆண்டவர் இந்த மாதத்தில் உங்களோட பேச விரும்புகிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அதிசயங்களை செய்கிற தேவனாய் நம் மத்தியில் கடந்து வருகிறார். இம்மாதத்தில் ஜூன் மாதத்தில் இந்த 1ஆம் தேதி ஆண்டவர் இந்த காலை வேளையில ஏசப்பா அவங்க கூட பேசுகிறார். நீ எந்த காரியங்களில் தோற்று போய் நிற்கிறாயோ, எந்த காரியத்தில் ஜெயம் எடுக்க முடியாமல் நீ காத்து கொண்டு இருக்கிறாயோ, கர்த்தருடைய வல்லமை பிசாசவன் ஆனவன் உன்னுடைய ஆசீர்வாதத்தை திருடி இருக்கலாம், உன் சமாதானத்தை திருடி இருக்கலாம், உன் சுகத்தை திருடி இருக்கலாம், உன் பணத்தை திருடி இருக்கலாம். உங்களுக்கு வர வேண்டிய பணங்கள், சொத்துக்கள் எல்லாம் மற்றவர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை அதிசயங்களை நான் காண பண்ணுவேன். இன்றைக்கு இந்த மாதத்தில் ஒவ்வொரு நாளும் அதிசயத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க. உன் தனிப்பட்ட வாழ்க்கையில் அதிசயத்தை நீ காண போகிறாய். உன் பணங்கள் வரும். நிச்சயமாக ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். குடும்பங்களுக்காக ஜெபிக்க கேட்டிருக்கிற அநேக குடும்பங்களுக்கு கர்த்தர் அதிசயங்களை செய்வார். இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் கண்ணீரோட அழுது கொண்டு இருந்திருக்கலாம். என்னுடைய பணங்கள் வர வேண்டிய பணங்கள் வரவில்லை என்று வேதனையோட இருக்கலாம். எனக்கு சுகம் கிடைக்கவில்லை என்று வேதனையோட இருக்கலாம். சர்வ வல்லவருடைய தேவனுடைய கரத்தில் நீ உங்கள் விண்ணப்பங்கள் இருக்கிறபடினால் கர்த்தர் இந்த நாளிலே உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்ய அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு வாக்குத்தத்தமாக கர்த்தர் உங்களோட பேசி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் அதிசயங்களை நிச்சயமாக நீங்க பார்க்க முடியும், அற்புதங்களை காண முடியும். பிரியமானவர்களே, ஏசப்பாவால முடியாத காரியங்கள் ஒன்றுமே இல்லையே. இன்றைக்கு தெற்கத்தின் வெள்ளத்தை திருப்புவதை போல உன் சிறை இருப்பை கர்த்தர் திருப்புவார். இன்றைக்கு 100க்கு அதிபதியான ஒரு தேவ மனிதனை நாம் பார்க்கிறோம். அவர் சொல்லுகிறார், ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்கு வர நான் ஏமாத்திரம், நான் பாத்திரவானா? நீங்க எங்க வீட்டுக்கு வர நான் பாத்திரவானா என்று அவர் கேட்கிறார். அவருக்கு எப்பேற்பட்ட விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட விசுவாசம் காணப்படுகிறதா என்று நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு தன் வேலைக்காரனுக்காக ஆண்டவரிடத்தில் நீர் என் வீட்டுக்கு வர தேவையில்லை, ஒரு வார்த்தை சொல்லும், என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் என்று கேட்கிறதை, தன்னை தாழ்த்துகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் தாழ்த்துகிற காரியங்கள் இருக்கிறதா? நீ ஆண்டவருடைய சமூகத்தில் இப்படிப்பட்ட விசுவாசத்தை தான் ஆண்டவர் விரும்புகிறார். இன்றைக்கு நீங்களும் நானும் இப்படிப்பட்ட விசுவாசத்தில் நாம் இருக்க வேண்டும். 100க்கு அதிபதி, நான் அற்புதம் செய்யறேன், நான் இப்ப அவனுக்கு சுகமாக்குறேன் என்ற வேதத்துல இல்ல. ஆனா ஒரு வார்த்தை சொல்லும் ஆண்டவரே என்று கேட்கும் போது கர்த்தர் அந்த தாழ்மையை அறிகிறார். அற்புதங்கள் நடக்கிறது. அவன் சொஸ்தம் அடைந்தான் என்று வேதத்தில் நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில், இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் இப்படிப்பட்ட விசுவாசத்தை ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்க்கிறார். நாம் மனம் திரும்ப வேண்டும். நீங்கள் இந்த 2 காரியங்களை செய்யும் போது அந்த 100க்கு அதிபதியான இருக்கிற அந்த மனுஷனுக்கு, தேவ மனுஷனுக்கு இருக்கிற அந்த விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில் அது நடக்கும்போது, நாம் விசுவாசிக்கும் போது அப்பேற்பட்ட விசுவாசம் உங்களுக்கு இருக்குமானால் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அதிசயங்களை நீங்கள் காண முடியும். இன்றைக்கு உங்கள் கண்கள் ஆச்சரியத்தை பார்க்க முடியும். தெற்கத்தின் வெள்ளத்தை திருப்புவது போல உன் சிறையிருப்பை ஆண்டவர் திருப்புவார். கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, அவர் சேனைகளின் கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார். கர்த்தர் பெரிய காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில் செய்வார்.
செய்வார் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. பிரியமானவர்களே, உங்களுக்கு ஆண்டவர் அதிசயங்களை செய்வார், நிச்சயமாக செய்வார். நூற்றுக்கு அதிபதியான அந்த தேவ மனிதனுடைய விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டபடினால் இன்றைக்கு உங்களுடைய விண்ணப்பத்தை ஆண்டவர் கேட்க மாட்டாரா? விசுவாசியுங்கள். விசுவாசிக்கும் போது ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். நாம் ஜெபிக்கலாம். பரலோகத்தில் வாசமாய் இருக்கிற அன்பின் பிதாவே, உங்கள் நாம மகிமைப்படுவதாக. ஆண்டவரே, இந்த நாள்ல ஜெப விண்ணப்பத்துக்கு ஆண்டவரே நாங்கள் ஏறெடுக்கிறோம் உங்க சமூகத்தில். தகப்பனே, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், நான் உன்னை குணமாக்குவேன் என்று சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே, இன்றைக்கு விண்ணப்பத்துக்கு கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அற்புதங்கள் நடக்கட்டப்பா. ஆண்டவரே, சுகவீனமாய் இருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தாவே சுகவீனத்திலிருந்து விடுதலை தாங்க ஆண்டவரே. மரண படுக்கையில இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் விடுதலை ஆக்குவீராக ராஜா. ஆண்டவரே, எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகளுக்கு அற்புதங்களை செய்யுங்க ஆண்டவரே. இந்த நேரத்துல பண பிரச்சனை, வர வேண்டிய பணங்கள் வரட்டும். லோன் கட்ட முடியாத இருக்கிற காரியங்களுக்கு கர்த்தர் ஒரு அதிசயத்தை செய்வீராக அப்பா. ஆண்டவரே, குடும்பங்களுக்கு சமாதானம் கடந்து போகட்டும்ப்பா. பிள்ளைகளுக்காக ஜெபியுங்கள் கேட்கிற பிள்ளைகளை கர்த்தாவே, அந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரை என்ன காரியமா இருந்தாலும் கர்த்தர் அவர்களுக்கு ஒரு அற்புதங்களை செய்யுங்கப்பா, அதிசயங்களை செய்யுங்க ஆண்டவரே. பிறந்த நாள் காண்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா, அதிசயத்தை காணட்டும் ஆண்டவரே. ஏசப்பா, ஆரோக்கியமும் சுகமும் கர்த்தாவை பிள்ளைகளுக்கு கட்டளிடுவீராக ராஜா. எதிர்பார்க்கிற காரியங்களை கொடுங்கப்பா ஆண்டவரே. வேலைகள் கிடைக்கட்டும் ராஜா. ஆண்டவரே, வீடு கட்ட முடியாதவர்களுக்கு கர்த்தர் உதவி செய்வீராக தகப்பனே. ஆண்டவரே, குடும்பங்களை கட்டுவீராக. பிரிவின் ஆவிகள் இப்பொழுது ஒவ்வொரு வீடுகளிலிருந்து வெளியேறும்படி நான் ஜெபிக்கிறேன்ப்பா. ஆண்டவரே, உங்க பிள்ளைகளோட தேவைகளை சன்னி ஆண்டவரே. அப்பா, என்னென்ன விண்ணப்பத்தை உங்க சமூகத்துல கேட்கிறாங்களோ கர்த்தர் அதிசயங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.